இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு வார்த்தை சொன்னால் போதும் சேனலின் 116வது செய்திக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, ஒவ்வொரு மனிதனும் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஆவிக்குரிய ஆன்மீக காரியங்களை இந்த யூடியூப் சேனலில் பார்த்து கொண்டிருக்கிறோம். அவற்றில் நல்ல தேசமாகிய கானான் தேசமும் உள்ளடங்கும். கடந்த 34 செய்திகளின் மூலமாக கானான் தேசத்தின் நன்மைகளையும் வளங்களையும் மற்றும் கானான் தேசத்திற்கு நுழைய நாம் கடைபிடிக்க வேண்டிய சில அடிப்படை கோட்பாடுகளையும் பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக இந்த செய்தியில் நல்ல தேசத்தை உடைமையாக்குவதற்கு தடையாக உள்ள 5வது எதிர்மறையான காரியத்தை பற்றி பார்க்க போகின்றோம். ஏனென்றால் நாம் நேர்மறையான காரியங்களை மாத்திரமல்ல, எதிர்மறையான காரியங்களையும் பார்த்தால் மாத்திரமே ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்வைத்த காலை பின்வைக்காமல் தொடர்ந்து முன்னேறி செல்ல முடியும். எனவே சற்று கூடுதலான கவனத்தை இந்த செய்திக்கு தரும்படியாக உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். பிரியமானவர்களே, நல்ல தேசத்தை உடைமையாக்குவதற்கு எதிராக உள்ள 5வது காரியம் உலக பிரகாரமான தொடர்புகள் ஆகும். மீண்டும் சொல்கிறேன், 5வது எதிர்மறையான காரியம் உலக பிரகாரமான தொடர்புகள். என்னாகமம் 25ஆம் அதிகாரத்தை வாசித்தால், இஸ்ரவேல் ஜனங்கள் சீத்தியமிலே தங்கியிருக்கையில் மோவாவின் குமார்த்திகளோடு வேஸ்தனம் பண்ணி அவர்கள் தேவர்களுக்கு இட்ட பலிகளை போய் புசித்து பணிந்து கொண்டார்கள். அதனால் இஸ்ரவேலர் மேல் கர்த்தருடைய கோபம் உண்டது. கர்த்தர் மோசையை நோக்கி, கர்த்தருடைய உக்கிரமான கோபம் இஸ்ரவேலை விட்டு நீங்கும்படி நீ ஜனங்களின் தலைவர் எல்லாரையும் கூட்டிக் கொண்டு அப்படி செய்தவர்களை சூரியனுக்கு எதிரே கர்த்தருடைய சன்னிதானத்தில் தூக்கி போடும்படி கட்டளையிடுவதை பார்க்கிறோம். இங்கு சொல்லப்பட்ட அனைத்தும் உலக பிரகாரமான காரியங்களோடு தொடர்புடையதாக இருக்கிறது. நம்மை நாசமாக்குவதற்கு எதிரியால் வேறொன்றையும் செய்ய முடியாத போது நம்மை வஞ்சிக்கவும் உலக பிரகாரமான ஏதாவது ஒன்றுடன் நமக்கு ஒரு பிணைப்பை ஏற்படுத்தவும் அவன் மிக தந்திரமாக வருவான். அந்த காரியங்கள் நமக்கு உலக பிரகாரமானதாக தோன்றாமல் மிகவும் சட்டப்பூர்வமானவையாக ஒழுங்காகவும் கூட தோன்றலாம். பிரியமானவர்களே, கிறிஸ்துவை இடமாற்றம் செய்கின்ற, கிறிஸ்துவுக்கு பதிலாக கிறிஸ்துவிற்கு சமமாக என்று ஒருவேளை பலரால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட சரியான காரியங்களாக இருந்தாலும் அவை உலகத்தின் காரியங்களாக இருக்கிறது. எனவே நாம் கிறிஸ்துவின் காரியங்களை சாதாரணமாக கருதி உலக காரியங்களோடு சமரசம் செய்துவிடக்கூடாது. அதாவது, இன்று உலகத்திலே மக்கள் இப்படி உடை அணிகிறார்கள், இப்படி இதை வாங்குகிறார்கள், அதை வாங்குகிறார்கள், இப்படி திருமணத்தை நடத்துகிறார்கள், அப்படி திருவிழாக்களை கொண்டாடுகிறார்கள், இதில் சட்டத்திற்கு இடம் இருக்கிறது, அதில் தவறு ஒன்றுமில்லையே, அதை செய்யக்கூடாது என்று வேதாகமம் சொல்லவில்லையே என்று சாக்குப்போக்கு சொல்லிக்கொண்டு உலகத்தார் போல தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொள்கிறார்கள். வசனம் சொல்லுகிறது, மத்தேயு 7:13, இட்டுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள், கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமாய் இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். அடுத்த வசனம், ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். நாம் ராஜ்யத்தின் வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றால் இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசிக்க வேண்டும், நெருக்கமான வழியில் பயணிக்க வேண்டும். பிரியமானவர்களே, நுழையும் வாசல் மாத்திரமல்ல, செல்லக்கூடிய வழியும் நெருக்கமானது. இது பாடுகளை மாத்திரம் குறிக்கவில்லை, மாறாக உலகத்திலிருந்து நாம் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும் என்று குறிப்பிடுகிறது. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது கிறிஸ்து நம்மில் வாழ்ந்து காட்டப்படுவது. எனவே கிறிஸ்து நம்மில் வாழ வேண்டுமா அல்லது உலகம் நம்மில் வாழ்ந்து காட்டப்பட வேண்டுமா என்ற கேள்வி இன்று முன் வைக்கப்படுகிறது. ரோமர் 12:2, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ண சித்தமும் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். தேவனுடைய சித்தத்தின்படியான வாழ்க்கையை இந்த உலகத்தில் வாழ நம்முடைய ஆத்மாவின் பிரதான பகுதியாகிய மனம் மறுசாயலாக்கப்பட வேண்டும் என்று வசனம் கூறுகிறது. கலாத்தியர் 6:14, நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்ததை அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டியிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். உலகத்தின் காரியங்களை நாம் நம் வாழ்க்கையில் மீண்டும் மீண்டும் செய்யாமல் இருக்க அவைகள் நிரந்தரமாக முடிவு கட்டப்பட வேண்டும். எனவேதான் வசனம் சொல்கிறது, உலகத்தை சிலுவையில் அறைய வேண்டும் என்று. மத்தேயு 5:14, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள், மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. பிலிப்பியர் 2:14, நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவவசனத்தை பிடித்துக்கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள். பிரியமானவர்களே, இன்று இந்த முழு உலகமும் இருளில் மூழ்கியிருக்கிறது. சற்று கற்பனை செய்து பாருங்கள், இருள் என்பது இரவில் மாத்திரம்தான் இருக்கும். அப்படியும் இன்று மின் விளக்குகளால் இரவில் வெளிச்சம் இருக்கிறதே என்று மக்கள் கூறுவார்கள். ஆவிக்குரிய பார்வையின்படி முழு உலகமும் சாத்தானால் இருளில் மூழ்கடிக்கப்பட்டிருக்கின்றது. இதை உங்களால் பார்க்க முடிகிறதா? நம்மை பார்க்கின்ற பலர் அவர்களுடைய இருளிலிருந்து வெளியே வர நாம் வெளிச்சமாக மாற வேண்டும். இதை நாம் சீரியஸாக எடுத்துக்கொள்ளவில்லை என்றால் நாமும் ஒரு நாள் இருளில் மூழ்கி இருளோடு, அதாவது சாத்தானோடு ஒன்றாகிவிடக்கூடிய அபாயம் ஏற்பட்டுவிடும். கொலோசேயர் 2:8, லௌகிக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள்.
அது மனுஷர்களின் பாரம்பரிய நியாயத்தையும் உலக வழிபாடுகளையும் பற்றினதே அல்லாமல் கிறிஸ்துவை பற்றினதல்ல. நாம் உலக ஞானம், மாயமான தந்திரத்திற்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அவைகள் கிறிஸ்து சொன்னது போல இருக்கலாம், வேதாகமத்தில் உள்ளது போல தோன்றலாமே தவிர அவைகள் கிறிஸ்துவை பற்றினது அல்ல என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கூறுகிறார். 1 யோவான் 2:15. உலகத்திலும் உலகத்திலுள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. 1 யோவான் 5:4. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இவ்வாறு உலகத்தை பற்றிய பல்வேறு காரியங்களை வேதத்தில் பார்க்கிறோம். நாம் பல ஆண்டுகள் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் உலகம் நம்மில் இருக்கும் என்றால் தேவனுடைய பிரசன்னத்தை முற்றிலும் இழந்து விடுவோம். தேவனுடைய பிரசன்னம் இல்லை என்றால் நம்மை வழிநடத்துவது இருளாக மாத்திரமே இருக்க முடியும். அப்பொழுது நம் வாழ்க்கை பலரை இருளுக்குள் வழிநடத்துவதாக மாறிவிடும். எனவே நாம் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். பாவம் எவ்வளவு கொடுமையானதோ, தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாததோ, அதுபோல உலகமும் மிகவும் கொடூரமானது. அதை தேவனால் சகித்து கொள்ள முடியாது. எனவே உலகம் நம்மிடம் காணப்படும் என்றால் நாம் ஆவிக்குரிய மரணத்தை அடைந்து தேவனற்று மரித்த வாழ்க்கையை இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருப்போம். நான் சொல்ல வருகிறது உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன். ஆவிக்குரிய வாழ்க்கையில் கவனம் செலுத்துகிற பலரால் பாவத்தை அடையாளம் காண முடியும். அதை மேற்கொள்வதற்கான வழிகளை கண்டுபிடித்து முயற்சி செய்து அவைகள் மீண்டும் தங்கள் வாழ்வில் நடைபெறாத வகையில் அதில் மிக தெளிவாக இருப்பார்கள். ஆனால் உலகம் மிக தந்திரமானது, மிக ஞானமானது என்று வேதம் குறிப்பிடுகிறது. எனவே மனம் மறுசாயலாகுவதினால், தேவனில் அனுதினம் விசுவாசிப்பதினால், ஜீவவசனத்தை கடைபிடிப்பதினால் நாம் எது உலகம் எது உலகமில்லை என்பதை சரியாக அடையாளம் கண்டு உலகத்தில் உள்ளவர்களை நேசிக்காமல், உலகத்தோடு ஒத்த வேஷம் தெரியாமல், தேவனுடைய சித்தத்தின்படியான பிரகாசிக்கின்ற ஒரு வெளிச்சமாக நாம் மாற வேண்டும். இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்கிறவர்கள் தான் நல்ல தேசமாகிய கானான் தேசத்திற்குள் பிரவேசித்தார்கள் என்று பார்க்கிறோம். இறுதியாக சகோதர சகோதரிகளே, தேவன்தாமே நம் இலக்காகிய நல்ல தேசமாகிய கிறிஸ்துவை முழுமையாக உடைமையாக்கிக் கொள்ள உலகத்திலிருந்து நம்மை பாதுகாப்பாராக. எல்லா புகழும் துதியும் கனமும் திரியேக தேவனுக்கே. ஆமேன்.